Assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈத் vlog 2025 பார்க்க போறோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்பதான் டைம் கிடைச்சது எடிட் பண்றதுக்கு. இது ஈதோட முன்னாடி நாள் தான் வீடையே பரட்டி போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சுத்தமா டைமே கிடையாது. அப்படி ஃபுல் பிஸியா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கல்ல. நான் ஒரு 2-3 வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் நம்ம பிராண்ட் அம்புட்ருசி. அதோட கம்ப்ளீட் மேக்கிங்ல இருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே இப்போ வரைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா காய் நறுக்கிறதுக்கு பழம் நறுக்கிறதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்க. 2-3 பேர் இருக்கிறாங்க. டெலிவரி கஸ்டமர் கேருக்குலாம் கூட ஆள் இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணும்ல, அதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கு இப்போல்லாம். ஈதோட முன்னாடி நாள் அம்புட்ருசிக்கு லீவ் விட்டாச்சு. இன்னைக்கு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணியே ஆகணும்னு வீட்டையே திருப்பி போட்டாச்சு. ஒரு ரூமா கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். மதியத்துக்குள்ளவே 2 பெட்ரூமையும் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹால் தான் அவ்வளோ குப்பையா இருக்கு. அதை பார்க்க அப்படியே தலையே சுத்திட்டு வந்துருச்சு. நோம்பு வேறு வச்சிருந்தோமா, எதுவுமே இஃப்தாருக்கு ரெடி பண்ணல. ஜைத்தூன்ல போடு அப்படின்னு ஆர்டரை போட்டு இஃப்தார் டைம் வரவும் நோம்பை திறந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறலான்னு நோம்பு திறக்க வந்துட்டோம். நோம்புலாம் திறந்து முடிச்சு மகரிப்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். கூடவே இந்த ஷவர்மா ரோலும் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கும் ஜைத்தூன்ல, செம்ம டேஸ்டா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். ஓரளவுக்கு நெருக்கி முடிச்சாச்சு. இந்த சோஃபா எங்க வாங்குனீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. நம்ம வீட்டுல போட்டிருக்க சோஃபா நானே போய் என்ன கிளாத்ல என்ன கலர்ல வேணும்னு பார்த்து ஆர்டர் கொடுத்து எனக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது தான். அப்படி பார்த்து மதுரை அவனியாபுரம் K4 அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க காமராஜர் நகர் மெயின் ரோட்ல இருக்க எலிட்டா சோஃபாஸ்க்கு தான் போயிருந்தோம். ஏன்னா இவங்களுக்கு பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்ல 25 வருஷத்துக்கும் மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்க்குன்னு பெரிய ஃபேக்டரியை வச்சிருக்கிறனால ஹோல்சேல்ல வேணும்னாலும் ரீட்டைல்ல வேணும்னாலும் உங்களுக்கு எப்படி பர்னிச்சர்ஸ் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அழகா கஸ்டமைஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க. உங்க வீட்டுக்கு செட் ஆகுற மாதிரி நீங்க அளவு எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அதே அளவுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்னிச்சர்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தனாலதான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு கூட இந்த சோஃபா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இந்த கலர் பிடிக்கல. வேற ஏதாவது லைட் கலர்ஸ் போனா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி கேட்கும்போது தான் எனக்கு தெரியும் இவங்க எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு. அதனாலதான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க. இங்க ரெக்லைனர் சோஃபாஸ், பெட்டு, காட்டு, அப்புறம் காட்ல எல்லாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஷோரூமே அவ்வளோ பெருசு. கலெக்ஷன்ஸ் மட்டுமே எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. பக்கத்திலேயே மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்கு. கட்டில் எல்லாம் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி ஸ்டோரேஜ் இல்லாம லிஃப்ட் பண்ற மாதிரி லைட் எரியற மாதிரின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுவுமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பிரைஸ் எல்லாம் பத்தி கேட்டீங்கன்னா இவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்றதுனால நம்மளுக்கு கம்பேரிட்டிவ்லி பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியும் பக்காவா இருக்கும். நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி 4-5 கடை ஏறி இறங்குவோம்ல, அப்படிதான் இந்த ஷோரூம்குள்ள நான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் நடந்ததுதான். இந்த சோஃபா கம் பெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வேற ஏதாவது கலர் இருக்குமா? 100 கலர் ஆப்ஷன் இருக்குங்க. நான் பாருங்க, கலர் நல்லா இருக்குல்ல. எனக்கு இந்த கலர்ல பண்ணி கொடுப்பீங்களா? இருக்குங்க தம்பி. அந்த ரோல் எடு தம்பி. இந்த கலர்ல சூப்பரா இருக்கும்ல இந்த சோஃபா கம் பெட். இப்போ பார்த்தீங்கன்னா இதே ரோலில் இந்த கலர் நீங்கள் கேட்ட கலரை போட்டு கொடுத்துடலாம். ஓகே, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதே சோஃபா கம் பெட் இந்த கலர்ல பண்ணி கொடுங்க. பண்ணிடலாங்க. ஒரு 10 டேஸ் மட்டும் டைம். 10 நாள்ல ரெடி ஆயிருமா? ரெடி ஆயிரும். அப்படி ஆர்டர் பண்ணிட்டு வந்ததுதான். 10 நாள் கூட ஆகல, 8 நாள்லயே ரெடி ஆயிருச்சுன்னு கால் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டும் போயிட்டாங்க. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அதனால தான் இந்த வீடியோ. பிராண்ட் நேம் எலிட்டா சோஃபாஸுங்க. நாங்கள் ஒரு 25 வருஷமாக ஹோல்சேல் பண்ணுறோங்க. இப்போ ரீட்டெயிலில் கஸ்டமருக்கு என்ன தேவையோ, அதாவது கஸ்டமைஸ் அவங்க வீட்டுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க கேட்ட கலரில் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியங்க. ஈவினிங்லேருந்து வாஷிங் மிஷின் போட்டிருந்தேன். ஒரு 2-3 லோடு ஓடிச்சு. அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாட்டில் காய போட்டுடலான்னு காய போட்டுட்டு இப்போ வெளியே கிளம்பணும். ஏன்னா ஈதுக்கு எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் ட்ரெஸ்ஸே எடுக்கவே இல்லை. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல் டயர்டில் தான் போயிட்டு இருந்தோம். பக்கத்தில் இருக்க ட்ரெண்ட்ஸ் போயிட்டு எனத்தையாவது தூக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு தான் போனேன். ஆனால் போகும்போது ஏதாவது கோல்டன் கலர்னா இந்த அளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். அதனால அங்கே என்னெல்லாம் அந்த கலரில் இருந்ததோ அதெல்லாம் மட்டும்தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒன்று பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு. சரி எடுத்துருவோன்னு அதை எடுத்துட்டு அதுக்கு மேட்சா அக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டி இருந்தது. அதனால அங்கேயே பார்த்தேன். 1-2 பிடிச்சிருந்தது. பார்த்து எடுத்துட்டு மொத்தமாக ஏறிடுவோம் காரில். திரும்பலாம் எங்கேயும் போக முடியாதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அந்த பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த ஜூஸர் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா 450 ரூபாய் என்னமோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே தூக்கி போட்டுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே நம்மளுக்கு தான் இந்த சமைக்கிற மாதிரி ஏதாவது வாங்கினா உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடணும்னு ஆசையாக இருக்கும். சரி வாங்கிட்டு வந்த ஜூஸரை ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது.
இப்போ இதில் தான் மால்ட்டு ஷேக்லாம் அடித்து பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நல்லாயிருக்கு. நம்ம வீட்டுக்கு வரும்போது 10:30 மணி இருக்கும். அதுக்கு மேலே மருதாணி வைக்கணும்னு ஜரார் காலிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தான். அடுத்து இப்போ மருதாணி அரைக்க போகிறோம். அந்த கொப்பை உடச்சிட்டு வந்திருந்தோம். அதுலேருந்து அந்த இலையெல்லாம் எடுத்து நல்லா செவக்க மருதாணி எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. மிக்சி ஜாரில் மருதாணி இலை, புளி, கிராம்பு, கொஞ்சமாக சீனி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அரைச்சா சூப்பராக செவக்குது. பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க நான் அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே நல்லா தூங்கிட்டாங்க. அந்த ஸ்கெட்சை போட்டு கை ஃபுல்லாக ஸ்கெட்சாக ஆக்கி வச்சுருக்காங்க. சரி அவங்க தூங்கட்டும், காலைல எழுந்திரிச்சு கேட்பாங்கன்றனால 2 பேருக்குமே கால் கையிலெல்லாம் அந்த மருதாணியை வச்சு விட்டுட்டு எனக்கு சரியான தூக்கம். என் கையில் மருதாணி வைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறது, வச்சுட்டு தான் படுக்கணுன்ற மாதிரி ஒன்று இருந்தது. ஏன்னா மருதாணி வைக்காமல் அந்த இதே கம்ப்ளீட் ஆகாது எனக்கு. அதனால் எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சமாக மருதாணியை வச்சுட்டு முடிக்கும்போது 1:30 மணி. அவ்வளோதான், அப்படியே ஹால்லே படுத்துட்டோம். ஏன்னா பெட்டுக்கு போனால் காலைல மருதாணியாக இருக்குன்றனால. காலையில் எழுந்திரிச்சு கையில் இருக்க மருதாணியை பார்க்கவும் அலக்குக்கு அப்படி ஒரு சந்தோஷம். வேகமாக கழுவிட்டு செவந்திருக்கான்னு பார்த்துட்டு இருந்தாரு. அப்படியே பசங்களை ஒருத்தராக குளிக்க வச்சுட்டு நாங்களும் ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஸ்வீட் பண்ணுறதுக்கு பால் காய்ச்சிடலான்னு அடுப்பில் போட்டு விட்டுட்டேன். எல்லாமே இந்த தடவை லாஸ்ட் மினிட் பிளானாக தான் இருந்தது. இதுக்கு பசங்களுக்கு இந்த வேஷ்டி சட்டை எடுத்து வச்சிருந்தேன். அலக்கு ரெடியாகி வந்துட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்போது மாமாவுக்கு இந்த ட்ரெஸ், எனக்குமே இந்த ஷேட்ல ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருந்தா எடுக்கலான்னு தான் பார்த்தேன். அப்படி ஒன்றும் பார்க்கல. அதனால நான் கோல்டனே போயிட்டேன். இது ஸ்வீட்டுக்கு ரசமலாய் தான் பண்ண போறேன். பாலில் கொஞ்சம் லெமன் ஊற்றி அதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பால் காய்ச்சி குங்குமப்பூ போட்டுட்டு கண்டென்ஸ்டு மில்க், சீனி வேணும்னா பாதி சீனியும் போட்டுக்கலாம். நிறைய நட்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருந்தேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி 3மே. பால் நல்ல சுண்ட காய்ச்சினதுக்கு அப்புறம் அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடலாம். ஜில்லுன்னு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். வடிகட்டி வச்சிருந்தோம்ல தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல ரெடி பண்ணிட்டு சீனி பாகில் போட்டு லைட்டா வேக விட்டு எடுத்து அந்த சுண்டின பால் இருக்குல்ல அதுல போட்டு மேல கொஞ்சம் நட்ஸ் போட்டு இறக்கினா சூப்பரா ரெடி ஆயிரும் ரசமலாய். அப்புறம் சின்னவர் எந்திரிச்சு வந்துட்டாரு. அவரை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஆளுக்கு கொஞ்சமா அந்த ரசமலாய் சாப்பிட்டுட்டு தொழுகு கிளம்பியாச்சு. நாங்கள் 2 பேரும் ஒன்னாலாம் சேர்ந்து போக முடியாது இவங்களை வச்சுக்கிட்டு. அதனால ஐதனை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டேன். ஜராரும் மாமாவும் மட்டும் தொழுக போனாங்க. பக்கத்துல இருக்க பள்ளிவாசல் தான் போனாங்க. தமக்கம் போல இந்த தடவை. மிக பெரும் அருள், மாபெரும் கிருபை. அல்ஹம்துலில்லாஹ். அலக் கொஞ்சம் பழகிட்டான். தொழுக போனால் அவன் பாட்டு அமைதியாக உட்காந்துக்கிறோம். ஐதான் அப்படி கிடையாது, பயங்கர சேட்டை. இவர் அக்கின் வந்துட்டாரு. நோம்புக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு காட்டுறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டாரு. அப்புறம் அண்ணன் தம்பி 3 பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. ஐதானுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஈது. அவன் இப்படி திருன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்ணுறீங்க என்னைய அப்படின்னு. அந்த காப்பு போட்டு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும்னு அதை போட்டு விட்டோம். ஆனால் அது அவனுக்கு ஏதோ ஒன்று கைக்குள்ளே போட்டு விட்ருக்காங்க. அதை கலட்டணும் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருந்தான். அலக்கை விட ஐதானுக்கு இந்த வேஷ்டி சட்டை நல்லாவே சூட் ஆயிடுச்சு. நான் இவனை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவனுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு. பாருங்க, சும்மா நிற்கிறவனை போய் அடிக்கிறத பாருங்க. பயங்கரமான சேட்டைக்கார பையன். அப்புறமா 3 பேர் சேர்ந்து விளையாடினானுங்க, ஃபோட்டோஸ் எடுத்தானுங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஏன்னா அந்த காஸ்டியூம் போட்டிருக்கும் போது எடுத்தாதான். இப்போ சமையலுக்குள்ளே போயிட்டு அவ்வளோதான், அந்த காஸ்டியூம் அந்த மாதிரி இருக்காது. இவங்களும் அப்படியே இருக்க மாட்டாங்க, அழுக்காக்கிடுவாங்கன்றனால கொஞ்சம் ஃபோட்டோஷூட் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கே போனோம். இந்த தடவை நான் சொல்கிறேன் இல்லை, இது எல்லாமே லேட்டாக தான் பண்ணிட்டு இருந்தோம். போனதும் ஆட்டுக்கால் வாங்கியிருந்தேன். காலைல தோசை ஊற்றி ஆட்டுக்கால் பாயா மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்ச் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒருத்தவங்களும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரும் வரதா இருந்தது. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். முதல்ல வேறு ஏதாவது மீன் வாங்கி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அப்புறம் வெறா மீனை பார்க்கவும் ஆசை வந்துருச்சு. சரி இதே வாங்கிட்டு போவோன்னு அங்கேயே வாங்கி எடை போட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் மார்க்கெட்லேயே எல்லாமே வச்சுருந்தாங்க. தக்காளி, வெங்காயம், வீட்டில் என்னென்னலாம் இல்லையோ சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு மார்க்கெட்டில் இந்த ஐஸ் வண்டி நின்றுச்சு. அந்த ஸ்டேட் ஐஸில் பூஸ்ட் ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் சாப்பிட்டது, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன்னு ஆளுக்கு ஒன்று வாங்கினோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர்ற வழியில் பயங்கரமான தாகம். கரும்பு ஜூஸை வாங்கி குடிப்போன்னு ஆளுக்கு ஒன்றை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுமே வேகமாக அந்த ஆட்டுக்காலை தான் ஃபஸ்ட்டு கழுவுனேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே 11 மணி ஆயிடுச்சு. இந்த தடவை கழுவுன ஆட்டுக்கால் முழுகிற அளவு தண்ணி, இஞ்சி பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துடலாம். தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி திரும்ப ஒரு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான பாயா ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிருங்க. பாயா ரெடி ஆனதுமே ஆளுக்கு ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் கையோட 2 தோசையை சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்சுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
வாங்கிட்டு வந்திருந்த மீனில் நம்ம அம்புட்ருசி ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் போட்டிருந்தேன். ஈரலை ஒரு சைடில் நல்லா அலசிட்டு வேக போட்டாச்சு. இங்கிட்டு தால்ச்சாவும் வேக போட்டேன். வந்ததும் அப்படியே பரபரப்பாக இருந்தது இந்த கிச்சன் ஃபுல்லாகவே. சவ் மாங்காய் வாழைக்காய் இது 3 போட்டு தான் தால்ச்சா பண்ணியிருந்தேன். எலும்பு போட்டு வேக வச்சுருக்கேன். குக்கரில் கறி வேக வைக்க போகிறேன் பிரியாணிக்கு. அதுக்கு நம்ம யூஸ்வலாக எப்பவும் போல் இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்குவோல எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அம்புட்ருசி பிரியாணி மசாலா மட்டும்தான், வேறு எந்த மசாலாவும் போட வேண்டியது கிடையாது. கறி போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு தயிர் ஊற்றி விசில் போட்டு விட்டுற வேண்டியது தான். இந்த பிரியாணி யூஸ்வலாக நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். சீரக சம்பா ரைஸில் பண்ண போகிறேன். இவருக்கு இந்த ஆட்டுக்கால் பாயா ரொம்ப பிடிச்சிருக்கு போல், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸ்வீட்டுமே அன்னைக்கு நல்ல பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஆனால் அவசரமாக தான் பண்ணேன், பரவாயில்ல நல்லா தான் வந்திருந்துச்சு. மூளை 65க்கு மூளையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு பெரட்டி வச்சாச்சு. ஒரு 15-20 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா ஊறி இருக்கும். அப்படியே எடுத்து பொரிச்சுக்கலாம். சுவரொட்டியை போட்டு ஒரு மிளகு வறுவல் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்படி குட்டி குட்டியாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகு ஜீரக பொடி, அவ்வளோதான். பெருசாக ஒரு இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. முட்டையை ஒரு சைடில் வேக போட்டாச்சு, இன்னொரு சைடில் ஈரல் வேக வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டே, அதையும் வெங்காயம்லாம் போட்டு மிளகு ஜீரக பொடி போட்டு சுருள வதக்கி மிளகு வறுவல் பண்ணியாச்சு. இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அன்னைக்கு. தால்ச்சாவோட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் கேளுங்க. பிரியாணி நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி இருக்குல்ல மசாலாவோட, அதை எடுத்து தால்ச்சா ரெடி ஆனதுக்கப்புறம் ஊற்றிட்டு ஒரு பெரட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டு ஸ்டைல் தால்ச்சா மாதிரி. அன்னைக்கு என்ன மெனு பிளான் பண்ணியிருந்தேன்னு ஆல்ரெடி ஒரு மினி விலாகே போட்டிருந்தேன். அதுலேயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், லஞ்சு சாப்பிட்டு முடித்தோம், நல்ல ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் திரும்ப டின்னர் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டோம். அன்றைக்கி அதுதான் நடந்தது. அடுத்த விலாகில் பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.